Hello friends, welcome to Smart Samiyalare. எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்த முள்ளங்கியில் முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான முள்ளங்கி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்ப்போமா? 1 கப் துருவிய வெள்ளை முள்ளங்கி, 10 அல்லது 15 பன்னீர் துண்டுகள், பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கியது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். முள்ளங்கியோட ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி காய் துருவுறதுல வச்சு துருவி எடுத்துக்கிறலாம். துருவி எடுத்துக்கிட்ட முள்ளங்கியை ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திரலாம். இப்போ இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டு 15 இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். முள்ளங்கியில் இருக்கிற தண்ணி வெளியில வரணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் விடுறது. பாருங்க, முள்ளங்கிலேருந்து தண்ணி நிறைய வெளியில இருக்குது. இப்போ முள்ளங்கி இதுல இருந்து நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். இந்த தண்ணி முள்ளங்கி சப்பாத்திக்கு நம்மளுக்கு வேண்டாம். இந்த தண்ணியை நீங்க வேஸ்ட் பண்ணாம அதுல லைட்டா ஜீரகத்தூள் போட்டுட்டு அப்படியே குடிச்சிடலாம். அது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த முள்ளங்கியை நல்லா கையில முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டா பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு முள்ளங்கி சப்பாத்திக்கான முள்ளங்கி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. எங்க அப்டேட்ஸ் உங்களுடன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிறலாம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அதோட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுட்டு அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணியிலிருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்த முள்ளங்கியையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூளை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேம் மீடியம்ல இருக்கட்டும். அப்பதான் கீழே அடி பிடிக்காம காய் அந்த ஆயிலேயே நல்லா குக் ஆகும். முள்ளங்கி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கரம் மசாலா தூள் மற்றும் ரெட் சில்லி பவுடர் இதை 2 ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பன்னீர் துண்டுகளை மிக்சியில ஒரு சுத்து விட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறலாம். பன்னீர் உங்கள்கிட்ட இல்லைன்னா துருவின தேங்காயை ஆட் பண்ணிக்கிறலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த மல்லி இலைகளை ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அடுப்புல இருக்க வேண்டாம். இப்போ நம்மளுக்கு முள்ளங்கி சப்பாத்திக்கான ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவுல இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து கொஞ்சம் அப்பளம் சைஸுக்கு ரொம்ப பெருசா திரட்டிடாம கொஞ்சம் அளவுக்கு திரட்டிட்டு நம்ம ஏற்கனவே ரெடியா எடுத்து வச்சிருக்கிற முள்ளங்கி ஸ்டஃப் எடுத்து நடுவில் 1 ஸ்பூன் வச்சிடலாம். வச்சுட்டு நான் காமிச்சிருக்கிற மாதிரி திரும்ப அந்த ஸ்டஃப்பை க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா மாவு இருந்ததுன்னா அதை கொஞ்சமா பிச்சு எடுத்துட்டு ஒரு லைட்டா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்க உங்களுக்கு எவ்வளவு மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க தேய்ச்சிக்கிறலாம். இப்படி நீங்க பண்ணையில உங்களுக்கு ஸ்டஃப் வெளியில வராது. இப்போ நம்மளுக்கு முள்ளங்கி சப்பாத்திக்கு திரட்டி எடுத்துட்டோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தோசைக்கல் வச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம திரட்டி வச்சிருந்த சப்பாத்தியை தோசைக்கல்ல சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லைட்டா 2 சைடும் சூடானா போதும். அதுக்கப்புறமா நீங்க சுத்திலும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க 2 சைடுமே நல்லா வேக வச்சிடலாம். ஃப்ளேம் நீங்க மீடியமா வைக்கல உள்ள இருக்கிற ஸ்டஃப்போட சேர்ந்து சப்பாத்தி ரொம்ப அருமையா சாஃப்டா வெந்து வரும். அதுக்காக தான் மீடியம்ல வைக்கிறது. பாருங்க, ரொம்ப ரொம்ப ருசிகரமான மருத்துவ குணம் நிறைந்த முள்ளங்கி ஸ்டஃப்டு சப்பாத்தி ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்க. தமிழ் இனியது,
நம் சமையல் சுவை மிகுந்தது.